ப்ராப்ளம் பார்த்துட்ருக்கோம். இஃப் tan theta is equal to a by x then the value of x by root of a square plus x square is equal to கேட்டிருக்காங்க. இப்போ இந்த டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா a by x தான் கொடுத்துருக்கனால நம்ம அந்த மாதிரி டேர்ம் கீழே எழுதலாம். அது எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இதில் வந்துட்டு எக்ஸ் ஸ்கொயரை வெளியே எடுத்துறேன். அப்போ என்னாகும், இங்கே ஏ ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும். கரெக்டாக மல்டிப்ளை பண்ணி பார்த்தா நமக்கு அந்த டேர்ம் வரணும். இங்கே பாருங்கள், மல்டிப்ளை பண்ணால் ஏ ஸ்கொயர் வருதா. ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் எடுத்தனால இங்கே 1 ஆகிடும். ஓகேவா. இங்கே இப்போ வந்து ரூட் எடுத்துட்டிங்கன்னா இதுக்கு ரூட் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் எக்ஸ்ன்னு ஆகிடும். இது வந்து ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரோட ஏ பை எக்ஸ் கொடுத்துருக்காங்களா, அப்போ ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னு tan ஸ்கொயர் தீட்டான்னு ஆகிடும். கரெக்டாக tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1 ஆகிடும். ஓகேவா. இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடும். இதை வந்து எப்படி எழுதலாம்னா 1 + tan ஸ்கொயர் தீட்டா வந்து சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. அது தெரிஞ்சால் நீங்கள் டேரெக்டாக போட்டுருங்க. இப்போ ஒரு சிலருக்கு தெரியல அப்படின்னா நம்மளுக்கு tan தீட்டா தெரியும், சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. அப்போ போட்டிங்கன்னா இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும், ப்ளஸ் 1ன்னு வரும். ஓகேங்களா. அப்போ இது எல்சியம் எடுத்துட்டிங்கன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். ஓகேவா. சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1. அப்போ 1 டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். அப்போ ரூட் எடுத்துட்டிங்கன்னா இது என்ன ஆகிடும்னா 1 பை காஸ் தீட்டான்னு ஆயிரும். இந்த காஸ் தீட்டா மேலே போயிடுச்சுன்னா இங்கே நியூமரேட்டரில் வந்துடும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா.